நம்ம வயநாட்டில் வந்துட்டு நம்ம ராகுல் காந்தி தலைவர் போயிட்டு பிரச்சாரம் பண்ணும் பொழுது இதை மாதிரி வந்துட்டு நாங்கள் என் தங்க போய் நளினியை பார்த்தாங்க பிரியங்கா. அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லாக எனக்கு வேதனைப்பட்டாங்க. நளினி ரொம்ப வருத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு, அதனால வந்துட்டு நாங்கள்லாம் மன்னிக்கிற தலைவர், நாங்கள் அன்பான தலைவர்கள், அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அந்த நாட்டுக்கு வேணும்னு பேசினாரு. அப்போ நான் வந்துட்டு அக்யூஸ்ட்லாம் காமிச்சு கொடுத்து அதில் எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்து தூக்கு தண்டனைலாம் கொடுத்து இன்னமும் எல்டிடி எனக்கு மிரட்டல் விட்டுட்டே இருக்காங்க. ஆனா வந்துட்டு இவர் போய் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நானும் அந்த கட்சியில் தானே இருக்கேன். வானதி சீனிவாசன் எம்எல்ஏ சொல்றாங்க, நீங்க வந்துட்டு உங்க அப்பாவோட கொலையை வந்துட்டு அனுதாபம் ஓட்டு வாங்குறதுக்கு போய் பேசுறீங்க. நீங்க போய் நளினியை பாத்தீங்க ஜெயில, நீங்க உங்க பாதிக்கப்பட்டவங்களை போய் எத்தனை பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அவங்க பாதிக்கப்பட்டவங்களும் பார்க்கவும்ல, இவங்களும் பார்க்கல, யாருமே பார்க்கல. எனக்கெல்லாம் வெறும் 5000 தான் கொடுத்தாங்க. இந்த அடிப்பட்டு கறிக்கட்டையா 3 மாசம் ஆஸ்பத்திரியில் கிடந்தது. எனக்கு எவ்வளவு தெரியுங்களா? எக்ஸ்கிராஷி அமௌண்ட் 2ஆம் நாளே வெறும் 5000 கொண்டாந்து கொடுத்தாங்க. அதோட சரி. எல்லாருக்குமே அன்னைக்கு இருந்த ஏஎஸ்பி சார், அவங்க பிரதீப் பிலிப் சாருக்கும் அவ்வளவுதான் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே அடிப்பட்டவங்களுக்கு 5000, செத்து போனவங்களுக்கு 1 லட்சம், எஸ்பிக்கு மட்டும் 2 லட்சம், அவ்வளவுதான். என்ன அது என்ன காம்பன்சேஷன்? அப்போ எப்படி இப்ப நாங்க அடிபட்டு எங்க செலவுலேயே நாங்க எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணுமா? அதுக்கு பிறகு 2-3 வாட்டி இந்த பெல்லட்ஸை நான் வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அது எனக்கு செப்டிக் ஆயிட்டு. அப்ப என்ன எங்களுக்காக இந்த கவர்மெண்ட்டும் செய்யவில்லை, இந்த காங்கிரஸ் கட்சியும் ஒண்ணு எங்களுக்கு பண்ணவே இல்லை. நீங்க நளினியை பார்த்தா நாங்க மன்னிச்சிட்டோம். அப்ப எதுக்கு இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாமே? இத்தனை கோடி செலவு வேணாமே? அன்னைக்கே மன்னிச்சுட்டு எல்லாரையும் அனுப்பியிருக்கலாமே. இந்த சிஎம் என்ன பண்றாரு? அவரு எடப்பாடியார் என்ன பண்றாரு? தீர்மானம் போட்டு விடுதலை பண்ணலாங்கிறாரு. இந்த சிஎம் என்ன பண்றாரு? அவங்களுக்கு வந்துட்டு விடுதலை பண்ண உடனே அவங்க ஆபீஸ்ல பக்கா அபிஷியல் அவருடைய ரூமுக்கு வந்துட்டு அவர் சேம்பருக்கு கூப்பிட்டு அவங்க குடும்பத்தோட டீ கொடுத்து அந்த அம்மா பேசுறாங்க, அற்புத அம்மாள். தம்பி நாங்க வந்துட்டோம், எவ்வளோ கஷ்டம், பரவாயில்லம்மான்ட்டு ஆறுதல் சொல்றாரு. அப்ப இதே சிஎம்க்கு நாங்களும் தானே ஓட்டு போட்டோம். போலீஸ் 9 பேர் செத்தாங்கல்ல, யாராச்சும் பாத்தீங்களா? ஏடிஎம்கே கவர்மெண்ட் எங்களை பார்க்கல, டிஎம்கே கவர்மெண்ட் பார்க்கல. இப்ப குற்றவாளிகளுக்கு தான் வந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். தப்பிச்சு வந்துட்டீங்களா, நாட்டு பிரதமரை கொண்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு டீ எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு ஃபிளாஷ் நியூஸ். அன்னைக்கு ஏன்னா விஐபி கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு ஃபிளாஷ் நியூஸ். உங்களுக்கு கேட்கறேன் நானு, உங்களுக்கு செத்து போன குடும்பம் எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா இது வரையும்? ஆனா கொலையாளி கரெக்டா தெரியும், அவங்க பேரோட தெரியும், அத்தனை மீடியாவுக்கும் தெரியும். ஆனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரையும் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க கேளுங்க. என் உமன் போலீஸ் சந்திராவுடைய ஹஸ்பண்டும் செத்துட்டாரு. 1 வயசு குழந்தைய விட்டுட்டு செத்து போனா. அந்த குழந்தை பைத்தியமா இருந்து 26 வயசுல செத்து போச்சு. எங்க எஸ்பி இக்பாலோட குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த தம்பிக்கு ஒரே ஒரு கேஸ் ஏதோ சிலிண்டர் ஏதோ கொடுத்துருக்காங்க அந்த கேஸ் கம்பெனி. அந்த தம்பி குடிச்சே செத்தா இருந்து ஜாவுத். எங்க கூட எல்லாம் அவர் வந்தாரு. ஜாவுத் செத்து போனாரு. அம்மா வந்துட்டு எஸ்போட ஒய்ஃப் அதை பார்த்தே செத்து போயிட்டாங்க. அந்த குடும்பத்துல யாருமே இல்ல, பாப்பா மட்டும் ஒருத்தர் அப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்தனால அது மட்டும் உயிரோட இருக்கு. அந்த குடும்பம் என் நிலைமையில இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அப்ப பாதிக்கப்பட்டவங்களே நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க. அப்புறம் வந்துட்டு நாங்க போய் உங்களுக்கு உழைச்சிட்டே இருந்தோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதுல என்ன அர்த்தம் இருக்குது? நான் காங்கிரஸ்ல இருக்கிறதுல